மலைகளுக்கு உறுதியையும் அலைகளுக்கு முயற்சியையும் மழை துளிகளுக்கு குளிர்ச்சியையும் மானியமாய் தந்த எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் பெயரால் என் உரையை நான் துவங்குகிறேன். நண்பர்களே, மோகன் கார்டன் இப்போது கழகத்தின் மீது உள்ள மோகத்தால் வந்திருக்கிற கார்டன். வந்திருக்கிற அனைவரும் கழகத்தின் மீது இருக்கிற பற்றால், வேகத்தால், தாகத்தால், மோகத்தால் வந்திருப்பதால் இது மோகன் கார்டன். எதிரே இருப்பவர் பெயரையெல்லாம் உச்சரிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் என் உள்ளம் உறுத்தும். எல்லோரும் தெரிந்தவர்கள், எல்லோர் பெயரையும் உச்சரிக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்ற உணர்வேன். அருமை கழகத்தின் ஆற கால்கள் எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த வீர கால்கள் தான். மேடை இருப்பது பந்தக்கால், மேடையில் எதிரே இருப்பது கட்சியின் சொந்தக்கால் என்பதாக சொல்லி ஒவ்வொரு பெயரையும், பெயரோடு யாரும் இங்கே பிறப்பதில்லை, உயிரோடு தான் பிறக்கிறோம். அந்த உயிருக்கு இன்னொரு பெயர் தளபதி ஸ்டாலின். பெயரோடு யாரும் இங்கே பிறப்பதில்லை, உயிரோடு தான் பிறக்கிறோம். அந்த உயிருக்கு இன்னொரு பெயர் தளபதி ஸ்டாலின். அந்த உயிர் சிறக்க இந்த உயிர் பிறக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிறந்தநாள் விழா. நண்பர்களை எழுதி கொண்டு வந்ததையெல்லாம் படித்துவிட்டு ஓடி போய்விடலாம் என்று சொன்னால் குறித்த நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். கழகத்தின் கூட்டத்தினுடைய தலைவர், கழக தொண்டர்களின் சம்பந்த மூர்த்தி, கழக தொண்டர்களின் சம்பந்த மூர்த்தி, கருணை மிக உள்ள சுந்தரமூர்த்தி, கருணை மிக உள்ள சுந்தரமூர்த்தி, மாவட்டத்தின் மனமறிந்த மந்திரமூர்த்தி, மாவட்டத்தின் மனமறிந்த மந்திரமூர்த்தி, மண்டலம் 7 மணங்கவர் மூர்த்தி, மண்டலம் 7 மணங்கவர் மூர்த்தி, தலைமை தாங்கும் வித்தக மூர்த்தி, தலைவரை நேசிக்கும் தத்துவ மூர்த்தி, தலைமை தாங்கும் வித்தக மூர்த்தி, தலைவரை நேசிக்கும் தத்துவ மூர்த்தி. கீர்த்தி உங்கள் பெயர், மூர்த்தி என்பது புனைப்பெயர். கீர்த்தி என்பது உங்கள் பெயர், மூர்த்தி என்பது புனைப்பெயர். மண்டபத்திலே மணமகன் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். ஒரு மணமகனே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பட்டு சட்டையிலே ஒரு மணமகன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மணப்பெண்ணை பிறகு வரலாறு தேடி கொடுக்கும். எங்கள் அன்புக்குரிய மாவட்ட செயலாளர், அறநிலைத்துறையின் ஆயுள் ரேகை, மாவட்ட செயலாளர், அறநிலைத்துறையின் ஆயுள் ரேகை, கோயில்களில் ஒலிக்கும் திராவிட மணி, கோவில்களில் ஒலிக்கும் திராவிட மணி, சென்னை கிழக்கின் சீரிய வள்ளல், சென்னை கிழக்கின் சீரிய வள்ளல், அன்னக்கரம் தந்த ஆண்மணி மேகலை, அன்னக்கரம் தந்த ஆண்மணி மேகலை, தலைவருக்கு லக்குவணன், தலைவருக்கு லக்குவணன், இளம் தலைவருக்கோ வீரபாகு, தலைவருக்கு லக்குவணன், இளம் தலைவருக்கோ வீரபாகு. வேர்வை துளிகளே வியர்க்கின்ற மனிதன், வேர்வை துளிகளே வியர்க்கின்ற மனிதன். கடிகாரங்களை நேரம் பார்க்கும் காலக்கடிதம் PKS, கடிகாரங்களை நேரம் பார்க்கும் காலக்கடிதம் PKS. கண்ணசைத்தால் கூட்டம், அவர் புன்னகைத்தால் மாநாடு, கண்ணசைத்தால் கூட்டம், அவர் புன்னகைத்தால் மாநாடு. ஒப்பற்ற தலைவர் PKS அவர்களுக்கு கோடு போட்டால் ரோடு போடுகிற எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு வணக்கம். கிழக்கின் பகுதியின் உழைப்பின் தொகுதி MTR, கிழக்கு பகுதியின் உழைப்பு தொகுதி MTR, தெற்கின் தென்றல் அண்ணன் DSP, புன்னகையின் கீற்று, பூக்களின் நாற்று, கண்ண கதுப்பில் கரும்பை பயிரிட்டு சின்ன சிரிப்பில் சீனியை பாகெடுக்கும் சட்டமன்றத்திற்கு லீவு போடாத சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்திற்கு லீவு போடாத சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோசப் சாமுவேல். தொகுதி பார்வையாளர் சன் முனியாண்டி அல்லனி, என் முனியாண்டி, சன் முனியாண்டி அல்லனி, என் முனியாண்டி, இல்லை இல்லை, தங்கத்தால் இழைத்த பொன் முனியாண்டி, தங்கத்தால் இழைத்த பொன் முனியாண்டி. நண்பர்களே, முனைவர் கு ஞான சம்பந்தன், மாப்பிள்ளை உடை அழகு, மாப்பிள்ளை உடை அழகு, உன் மாத்தமிழ் நடை அழகு,
மாப்பிள்ளை உடை அழகு, உன் மாத்தமிழ் நடை அழகு, மங்காத சொல்லழகு, நீ மனங்கவர்ந்த உன் உரை அழகு, மங்காத சொல்லழகு, மனம் கவர்ந்த உன் உரை அழகு. உங்கள் சொற்களை கேட்ட பின்னர் தான் மதுரையிலே கல்லழகர் தண்ணீர் இறங்குகிறார். நீங்கள் சொன்ன பிற்படுதான் மதுரையிலே கல்லழகர் ஆற்றிலே இறங்குகிறார். போரடிக்கும் நகத்தை கடிக்கிற பேச்சு அல்ல, போரடிக்கும் நகம் சுவைக்கிற பேச்சு அல்ல, போரடிக்காத நகைச்சுவை பேச்சு உந்தன் சொந்த பேச்சு. உங்கள் பேச்சுக்கு எங்கள் விலையுயர்ந்த நகை தமிழின் புன்னகை. எகிப்து பிரமிடுகளில் சிகை கொற்றன் எழுதிய செந்தமிழை உலக நாடுகளிலே உரைப்பவன் நீ. எகிப்து பிரமிடுகளில் சிகை கொற்றன் எழுதிய செந்தமிழை உலக நாடுகளிலே உரைப்பவன் நீ. நீ நடந்து போகிற போது நிழலா வருகிறது, தமிழே வருகிறது. நீ நடந்து போகிற போது நிழலா வருகிறது, தமிழே வருகிறது. இஸ்லாத்திலே ஒரு வார்த்தை உண்டு, சலாம் சொல்லுவதிலே முந்திக் கொள்ளுங்கள், கை தட்டுவதிலும் முந்திக் கொள்ளலாம். அடுத்தவங்க சொல்வாங்கன்னு எதிர்பார்க்காம கை தட்டுவதிலும் முந்திக் கொள்ளலாம். நீ புத்தகங்கள் எழுதிய வித்தகம், தத்துவங்கள் பேசும் புத்தகம். நீ புத்தகங்கள் எழுதிய வித்தகம், தத்துவங்கள் பேசும் புத்தகம். நண்பர்களே, சென்னை கிழக்கென்றாலே அதிசயத்தின் வார்ப்படம். இன்று புனித ரமலான் மாதம். மேடையிலேயோ ஞான சம்பந்தம் உடன் விஜய் ஆண்டனி. மதங்கள் சங்கோபித்துக் கொள்கிற புனித ரமலானில் நம்முடைய ஞான சம்பந்தனோடு விஜய் ஆண்டனி கை குலுக்குவதை ஜோசப் சாமுவேல் பார்க்கிறார். தலையில் கனம் இருந்தாலும் தலைகணம் இல்லாத யோகி பாபு வரப்போகிறார். தலையில் கனம் இருந்தாலும் தலைகணம் இல்லாத யோகி பாபு வரப்போகிறார். இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன், கை தட்டுவதற்கு காத்திருங்கள். வரப்போகிற விஜய் ஆண்டனியுடைய தாத்தா வேதநாயகம் பிள்ளை தமிழில் முதலில் பெரிய நாவலை எழுதிய மிகப்பெரிய தமிழறிஞர் வேதநாயகம் பிள்ளையினுடைய பேரன் தான் விஜய் ஆண்டனி. இன்னும் கொஞ்சம் அவர் காதில் விழ வேண்டும் என்று சொல்வதற்காக. நண்பர்களே, இப்போது ஒற்றை செய்தியிலே ஒரு வரியை சொல்கிறேன். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? தேடி போக வேண்டாம், என் தலைவனை போல இருக்க வேண்டும். ஒரு ஒப்பற்ற தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? தாய்மார்களுக்கெல்லாம் சகோதரனாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் போன வெள்ளி மனித வெள்ளி, எங்க சகோதரிகளுக்கு புனித வெள்ளி. 5 மணிக்கு அலாரம் அடிக்கிறது, 5000 ரூபாய் புன்னகைக்கிறது. 5 மணிக்கு அலாரம் அடிக்கிறது, 5000 ரூபாய் புன்னகைக்கிறது. கண் விழித்து பார்த்தால் மகன் கல்லூரிக்கு போகிறான், வேலைக்கு போகிறாள். உரிமை பயணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகின் பயணமே இன்று உரிமை பயணமாய் ஆகி இருக்கிறது. சரித்திரத்தை சாகுபடி செய்வதில் எங்களை விட்டால் சமர்த்தர் யாரும் இல்லை என்று சொல்லாமல் சொல்கிற சுந்தர சோழர் எங்கள் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் என்கிற ஒப்பற்ற பெயர். மௌனமாக குறும்பு செய்வதில் மகத்தான மனிதர். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கு முன்னால் எங்கள் சொந்த வீட்டுக்கு போய்விட்ட பணம். எதிரிகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கு முன்னால் சொந்த வீட்டுக்கு போய்விட்ட உரிமை தொகை. அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற தலைவருடைய பிறந்த நாள் விழாவில் வரலாறு பேசுகிறது. எப்படி ஒரு வரலாற்றை உருவாக்க முடியும் என்று சொன்னால், எங்கள் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், கிழக்கை கீறி பிளந்த வெளிச்சம் போல, காத்திருப்பு இல்லாத கதிரவனை போல, தேவையான போது வீசுகிற தென்றலை போல, நுரையீரலில் பதித்திருக்கிற சுவாசத்தை போல, வாசத்தை போல, எங்கள் நேசத்தை போல தளபதி ஸ்டாலின் என்கிற ஒப்பற்ற மனிதர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அவருடைய பிறந்த நாள் தான் உலகத்தின் சிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் தான் உலகத்தின் சிறந்த நாள், ஒப்புயர்வு அற்ற உயர்ந்த நாள். அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பாடிய பக்குடுக்கை நன்கணியார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உரையை சொல்கிற பொழுது எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் தளபதி அவர்கள்
இன்றைக்கு ஒரு பெரிய செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். மணமகளை பற்றி பேசினோம் அல்லவா? எல்லா கோவிலிலும் மரியாதைக்குரிய அண்ணன் PKS அவர்கள் திருமணங்களாக செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ஏக்கமா இருந்தது. எல்லாம் வயசு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எங்களை போல வயசானவங்களுக்கு கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்லையா என்று கேட்கிற பொழுது வயதான தம்பதிகளை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு மரியாதை செய்து சீர்வரிசை கொடுத்த ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள், செய்து முடித்த ஒப்பற்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் PKS அவர்கள். ஞான சம்பந்தன் ஞானப்பால் குடித்திருக்கலாம். அவருக்கு ஒரு தகவல், எல்லா கோவில்களிலும் அறநிலைத்துறையின் சார்பாக நாங்கள் இன்று குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் அறநிலைத்துறையின் சார்பாக அந்த பாலை வாங்கி குடிக்கிற பொழுது ஞான சம்பந்தன் குடித்த பால் தான் நற்றமிழா எங்கள் நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவருடைய சாதனைகளை, அதில் என்ன வேடிக்கைன்னா, ஒரு சோறா இருந்தா சாப்பிட்டதை சொல்லுவான், இலை பூரா சோறு, விதவிதமான காய்கறி, வித்தியாசமான உணவு வகை, நீ என்ன சாப்பிட்டனா அவன் என்ன சொல்லுவான். திமுகவினுடைய சாதனைகள் எவ்வளவோ சாதனைகள். 4 சாதனை ஒருத்தர் ஞாபகம் வருது, 10 சாதனை ஒருத்தர் ஞாபகம் வருது. சாதனைகளில் மொத்த கூட்டமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி மிகப்பெரிய சாதனைகளை சரித்திரமாய் படைத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. சில பேர் வாக்கிங் போயிட்டு வடை சாப்பிடுவான், சில பேர் வடை சாப்பிட்றதுக்காகவே வாக்கிங் போவான், சில பேர் வடை சாப்பிட்றதுக்காகவே வாக்கிங் போவான். மக்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிப்பான். ஆனா ஆட்சிக்கு வரத்துக்குனே ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சான்னு சொன்னா அந்த கட்சி விளங்குமா? நண்பர்களே, எதிரிகளே இல்லை என்பது மட்டுமல்ல, எதிர்ப்பவர்கள் இல்லை, எதிர்கிற எண்ணம் இல்லை. உழைக்கிற ஒப்பற்ற தலைவனை பார்த்து எல்லோரும் வியக்கிறார்கள். வடநாட்டு பத்திரிகைகள் அவர் பெயரை உச்சரிக்கின்றன. வடநாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இதோ வழக்கமாக கங்கை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயும், இந்த முறை காவிரி தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பாய்ந்திருக்கிறது. அந்த ஒப்பற்ற காவிரிக்கு பெயர் தான் தளபதி ஸ்டாலின் என்கிற ஒப்பற்ற வாசகர். எவ்வளவு சாதனைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னால், 5000 ரூபாய் கொடுத்தோம். உடனே ஒருத்தர் அவன் சும்மா இருந்திருக்கலாம், அவன் கேட்கிறான், அப்போ 2000 ரூபாய் அப்போ கொடுப்பீங்க, கோடை ஒவ்வொரு கோடையிலும் 2000 ரூபாய் கண்டிப்பாக கொடுப்போம் என்று வானிலிருந்து வந்து விழுகிற மழையை போல, தானா எழுந்து விண்ணை தொடுகிற செடியை போல, தேடி வந்து நுரையீரலை சேர்க்கிற பிராணவாயை போல, ஓடி வந்து காதை நிறைக்கிற தேனிசையை போல, தாயின் மொழி போல, தந்தையின் வழி போல எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கிற மனிதனுடைய சாதனைகள் வரலாற்றை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பிறந்த நாள். அதிலேயும் ஒரு வேடிக்கை பாருங்க, தந்தையை முந்தியவர் தளபதி ஸ்டாலின். தப்பான வார்த்தையே இல்லை. மார்ச் 1க்கு பிறகுதான் ஜூன் 3 வருது. மார்ச் 1 தளபதி பிறந்த நாள், ஜூன் 3 தலைவர் பிறந்த நாள். தலைவரை முந்திக் கொண்டு வரலாற்றில் பிறந்த தேதி வரித்துக் கொண்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் மனிதர். யாரை பார்த்து அஞ்சணும்? மோடியை பார்த்து அஞ்சுகிறார்கள். மோடியை பார்த்து அஞ்சாத ஒரு மாபெரும் மனிதர் உண்டு என்று சொன்னார் எங்களுடைய இளம் தலைவர், மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் என்கிற அவர் தான். அவர் பேசுகிற போது அடுக்கு மொழி இல்லை, துடுக்கு மொழியும் இல்லை. இருக்கிற மொழியில் எதிரிகளின் இடுப்பை உடைக்கிற ஒப்பற்ற தலைவர் தான் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மாபெரும் மனிதர். எதிரே இருக்கிறவர்களை பார்க்கிறேன், ஒரு வேட்டி, ஒரு சொக்கா, கையில ஒரு முரசொலி, அந்த தொண்டன் நடந்து போற கர்வத்தை பார்க்கணும், அந்த கம்பீரத்தை பார்க்கணும். ஒரு தொண்டனுக்கு என்ன தேவை? தலைவனாக தன்னை நினைத்துக் கொள்கிற தொண்டன் இருந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொருவரும் தலைவனாக தன்னை நினைத்துக் கொண்டு ஒப்பற்ற உழைப்பி தருகிற இயக்கம்தான் திராவிடத்தின் முன்னேற்ற கழகம். வேர்களுக்கு மூச்சு வாங்காது, விதைகளுக்கு வியர்க்காது. வேர்களுக்கு மூச்சு வாங்காது, விதைகளுக்கு வியர்க்காது. ஒப்பற்ற தொண்டர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் சலிக்கவே சலிக்காது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்கும் தொப்புள் கொடி. திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு தொப்புள் கொடிதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருப்பு சிவப்பு கொடி என்பதாக உயர்த்தி பேசுகிற அந்த மாபெரும் வரலாற்றை உடையதுதான். நண்பர்களை கொஞ்சம் முயற்சித்து பாருங்கள். உண்ணும் உணவு, பருகும் நீர்,
தின்னும் வெற்றிலையும் நீயே என்று கடவுளை பார்த்து பேசுகிற இடத்திலே கோவிலுக்கு போனால் இன்றைக்கு 3 வேளை உணவு. வெயிலா இருந்தால் தண்ணீரை ஊற்றி அந்த காலில் சூடுபடாத தன்மை. கோவில் எல்லாம் புத்தக சாலை. இன்றைக்கு கூட ஆலயத்தினுடைய வழிபாட்டில் கல்லூரி இருக்கிறது. கல்லூரியை கொண்டு வந்து சேர்த்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள். அதை ஆக்கி கொடுத்தவர் அண்ணன் PK சேகர் பாபு என்கிற ஒப்பற்ற மா மனிதர். எப்படி தூங்குகிறார், எங்கே இயங்குகிறார், என்ன பார்க்கிறார், நான் ஒரு முறை நினைத்து பார்க்கிறேன். அவர் செயல்பாட்டை நினைத்தாலே மூச்சு வாங்குது. அவர் செயல்பாட்டை நினைப்பதற்கு மூச்சு வாங்குறது. ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கிறீங்க, முன்னெல்லாம் மனைவி சிரிச்சா மூச்சு வாங்கும், இப்போ மனைவியை நினைச்சாலே மூச்சு வாங்கும். ஏன்னா வயசு ஆயிடுச்சு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் PK சேகர் பாபு எப்படி செயல்படுகிறார் என்று நினைச்சாலே மூச்சு வாங்குது. காரணம், கடிகாரத்துக்கு ஓட கற்றுக் கொடுப்பவன், காற்றுக்கு தேட கற்றுக் கொடுப்பவன், விதைகளுக்கு விளைய கற்றுக் கொடுப்பவன், விண்மழை பொழிய கற்றுக் கொடுப்பவன், வெளிச்சம் தர கற்றுக் கொடுப்பவன், உதய சூரியனை விட்டு கொடுக்காமல் வாழ கற்றுக் கொடுக்கிற மரியாதைக்குரிய PK சேகர் பாபு என்பவர் எல்லா மாவட்ட செயலாளருக்கும் முதலாக நிற்கிறார். அதனாலதான் இந்த பிறந்தநாள் விழாலாம் வருகிற பொழுது தமிழகத்திலே தமிழறிஞர்கள் எல்லாம் வருகிறார்கள், திரைப்பட நடிகர்கள் எல்லாம் வருகிறார்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வருகிறார்கள், போற்ற தகுந்த எதிர்கட்சிக்காரெல்லாம் வருகிறார்கள், ஆளுங்கட்சிக்காரெல்லாம் வருகிறார்கள், தோழமை கட்சிக்காரெல்லாம் வருகிறார்கள். எல்லோரும் வந்து சொல்லுகிற ஒரே வார்த்தை, ஸ்டாலின் என்கிற ஒப்பற்ற மனிதனுடைய வரலாற்று பதிவு வரலாற்றிலே இருக்கிறது. சில பறவைகள் காற்றில் பறக்கும், கால் தடங்கள் தெரியாது. சில பறவைகள் காற்றில் பறக்கும், கால் தடங்கள் தெரியாது. ஆனால் கால் தடங்களை காற்றில் பதிக்கிற ஒப்பற்ற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். வீசுகிற காற்றிலே தளபதியின் வாசம் இருக்கிறது, பேசுகிற மொழியிலே தளபதியுடைய நேசம் இருக்கிறது. புன்னகைக்கிற அந்த ஒற்றை கோடு புன்னகையிலே தலைவர் என்கிற மனத்தை பார்த்து புல்லரித்து போகிற திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இப்படி சொல்கிறான், இந்த நாளை தலைவர் பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம், மனித நேய நாளாக கொண்டாடுகிறோம், மனிதனாக வாழ்த்த கொண்டாடுகிறோம். இவனை போல இன்னொருவன் எங்கேயும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு தலைவன் எங்கேயும் பார்த்ததும் இல்லை. எல்லோரும் பார்த்து வருகிறார்கள். இந்த திட்டங்களை கொண்டு போய் அவருடைய நாட்டில் செயல்படுத்துகிறார்கள், இவருடைய திட்டங்களை கொண்டு போய் மற்ற மாநிலங்களை கொண்டு சேர்க்கிறார்கள், இவர் செயல்பாட்டை கொண்டு போய் மற்ற இடங்களில் வைக்கிறார்கள். திருமணம் பான பெண் இப்படி சொல்கிறார், என் திருமணத்தை நடத்தி வைத்தது தமிழக முதல்வர், அதற்கு செயல்படுத்தி கொடுத்த அண்ணன் சேகர் பாபு. நடக்கிற பொழுது தாலி கயிறு நெஞ்சில் தொடுகிற பொழுது கணவனை வாழ்த்தி விட்டு அடுத்ததாக வாழ்த்துவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். சீர்வரிசையா சேர்ந்து சொத்துக்களை கொடுத்து, இதோ இந்த பெண்ணுக்கு சொத்து, நாமெல்லாம் போகும்போது அக்காவுக்கு சீர் கொடுப்போம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு தீபாவளி சீர் கொடுப்பான், அப்பா செத்துட்டாருன்னா அக்காவுக்கு புடவை எடுத்து கொடுத்துருவான். அக்கா நிப்பா, என்னக்கா, அப்பாவுடைய சொத்து, உனக்கு சொத்துல பங்கு கிடையாதுன்னு சொன்னதை மாத்தி சகோதரிகளுக்கு தந்தையின் சொத்திலே உரிமை உண்டு என்று ஆக்கி கொடுத்த ஒப்பற்ற தலைவர் தளபதி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. திராவிடத்தின் முன்னேற்றமே தமிழகத்தின் முன்னேற்றம் தான் என்பதை வரலாறு இப்படி சொல்லுகிறது. பறவைகள் உயர பறக்கின்றன, பர்வதங்கள் உயர்ந்தே இருக்கின்றன. நடந்து வருகிற ராஜ பர்வதம் எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதி ஸ்டாலின். வீணாய் போன புல்புல் தாராக்கள் வீணாய் புலம்பிக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதரினுடைய பிறந்த நாளை இப்படியாக கொண்டாடுகிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, மாத்தி போடு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு மல்லாண்ட தின்தோள் எங்கள் மாபெரும் தலைவா, நீ இன்னும் ஒரு நூற்றாண்டு இருப்பாய், இதை விட சிறப்பாய் என்று பாராட்டுகிற சிறப்பைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது தாய் அழுகிறாள், குழந்தை அழுகிறது. ஒரு தலைவன் பிறக்கிற பொழுது வரலாறு வாழ்த்துகிறது, வரலாறு போற்றுகிறது. அண்ணா என்கிற ஒப்பற்ற தலைவர், தந்தை பெரியார் என்கிற மாபெரும் தலைவர், தலைவர் கலைஞர் என்கிற ஈடு இணையற்ற தலைவர், இவருடைய மொத்தத்தின் வார்ப்படமாய் உள்ளே வேர் விட்டு இறங்கி இருக்கிற வைரம். மரங்கள் விழுது விடும், விதைகள் விழுது விடுமா? மரங்கள் விழுது விடும், விதைகள் விழுது விடுமா? மரங்கள் வைரம் பாயும், விதையிலேயே வைரம் பாய்ந்த ஒப்பற்ற தலைவர் தளபதி ஸ்டாலின்.
எனவேதான் மிசா என்கிற வார்த்தையை பார்க்கிற பொழுது இந்தியா மிரளுகிறது, மிசா தலைவரை பார்த்து மிரளுகிறது. அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்த நாளில் இந்த நாள் வாழ்த்து பெற்றது, இந்த நிமிடம் போற்றப்பட்டது. இந்த வானம் வளர்ந்திருப்பது தளபதியை வழங்குவதற்காக, இந்த பூமி நிமிர்ந்திருப்பது தளபதியை போற்றுவதற்காக, விதைகள் எழுந்து வானை தொட்டு வருகிற பொழுது தளபதி ஸ்டாலின் வாழ்க என்று சொல்வதற்காக, பசுக்கள் பால் சுரப்பது தளபதியை வாழ்த்தி, பூவினங்கள் புல்லரிப்பது பூக்களாய் சொறிவது தளபதி வாழ்க 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 என்று சொல்லி தலையே கிரீடமாகி போகிறது, கைகளே செங்கோலாகி போகிறது, கால்களே சிம்மாசனமாகி போகிறது. தலைவர் வாழ்க என்ற வார்த்தையே வரலாறாகி போகிறது. வாழ்கிற தலைவர் வாழ்க எங்கே உங்கள் கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லி இதோ விண்முட்டுகிற நேரத்தில் கண்முட்டும் வருகிற வரலாறு, தலைவர் வரலாறு. கூட்டத்தை ஏற்பாடு செய்த வீட்டிலே நான் காலையிலே மழையாய் வந்து வாசல் தெளித்தேன். கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டிலே உங்கள் ஒவ்வொருவரையும் காதோடு தென்னலாய் வந்து வணக்கம் சொல்வேன். பார்க்கிற தாய்மார்களை எல்லாம் இருகரம் கூப்பி நெஞ்சார வணங்குவேன். போற்ற தகுந்த கூட்டம், போற்ற தகுந்த மக்கள், வாழ்த்துவதற்குரிய வரலாறு. உங்கள் அனைவரையும் இப்படி வாழ்த்தி இப்படி சொல்கிறேன், போய் வருவேன் தோழர்களே. இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்க போகிற என் தலைவன் பிறந்த நாளுக்கு மறுபடியும் வருவேன். பூமி உருண்டையா இருப்பது அதை வார்த்தைத்தான் என்பதாக சொல்லி நன்றி, வணக்கம்.